ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, மே 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டமைப்பான ஒபெக் ப்ளஸ் குழுக்களிலிருந்து எந்த நாடு விலகுவதாக அறிவித்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐக்கிய அரபு அமீரகம் தான் விலகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒபெக் அண்ட் ஒபெக் ப்ளஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகளாவிய கச்சா எண்ணெய்களினுடைய ஒரு சந்தை அப்படின்ட்டு சொல்லலாம். இவங்க தான் இந்த ஒபெக்ன்றது பார்த்தோம்னா 1960 செப்டம்பரில் பாக்தாத் மாநாட்டில் நிறுவனாங்க. இந்த ஒபெக் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவனாங்க. இதனுடைய கேபிட்டல், அதாவது தலைநகரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்திரியாவில் இருக்க வியன்னா தான் இந்த ஒபெக்கோட தலைமையகம் இருக்கு. இந்த ஒபெக்கோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கச்சா எண்ணெய்களை ஒரு விலை, கரெக்டான விலை சர்வதேச அளவில் நிர்ணயம் செய்யறது. அதே மாதிரி அந்த கச்சா எண்ணெய்களோட குவாலிட்டி இது எல்லாத்தையும் செக் பண்றது. அது எல்லாமே தான் இந்த ஒபெக்கோட வேலை. அதே மாதிரி இந்த ஒபெக் பிளஸ் அப்படின்றது என்னன்னா, ஒபெக் ஸ்டார்ட் பண்ணும்போது 1960 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அது இல்லாம மற்ற சில நாடுகள் எண்ணெயை உற்பத்தி பண்ணுவாங்க இல்லையா, அவங்களையும் ஒரு அமைப்புல இணைச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒபெக் பிளஸ் அப்படின்றது 2016 உருவாக்குனாங்க. இந்த ரெண்டு அமைப்புல இருந்தும் ஐக்கிய அரபு அமீரகம் விலகுவதாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து, இந்தியாவில் வணிக ரீதியிலான முதல் நீர் விமான சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, லட்சத்தீவுல தான் தொடங்குறதுக்கு இருக்காங்க. இதற்கான சோதனை ஓட்டம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, சில பிளேஸ்ல எல்லாம் இப்ப தீவுகள்ல எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு சாலை வசதி எல்லாம் இருக்காது. அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நீர் விமான சேவை அப்படின்றது என்னன்னா, வாட்டர்லேயே லேண்ட் ஆகுற மாதிரி, அதாவது ஃப்ளைட் வாட்டர்லேயே லேண்ட் ஆகும். அதே மாதிரி வாட்டர்ல இருந்தே அப்படியே கிளம்புற மாதிரி சேவை தான் இந்த இடத்துல தொடங்கியிருக்காங்க. இப்போ இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சாலை வசதி இல்லாத இடங்களுக்கு கூட நம்மளால ஒரு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த கேரளா, கோவா, லட்சத்தீவு இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு இதுவை அதாவது நீர் விமான சேவையை கொண்டு வரது மூலமா சுற்றுலா பயணிகளை வெகுவா நம்ம ஈர்க்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம தீவுகள்லாம் கடக்கிறதுக்கு வெறும் போட்ல மட்டுமே போனோம் அப்படின்னா அதெல்லாம் டைம் ரொம்ப எடுக்கும் இல்லையா. அப்போ அந்த மாதிரியான இடத்துக்குலாம் இந்த மாதிரி விமான சேவை இருக்கும்போது நமக்கு டைம் கன்சப்ஷன்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா, எவற்றை கொள்முதல் செய்ததில் தமிழக அரசுக்கு ரூபாய் 397 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக சிபிஐ விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, மின்மாற்றிகளை கொள்முதல்ல செஞ்சதுனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசு பார்த்தோம்னா 45,800 மின்மாற்றிகளை இந்த மின்சாரத்துக்கு அதாவது மின்சார நுகர்வு கழகம் இருக்கு பார்த்தீங்களா, டான்ஜெட்கோ, அவங்களுக்கு வழங்குறதுக்காக கவர்மெண்ட் சார்பில் இருந்து அதை வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்குறாங்க. அந்த வாங்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 30 நிறுவனங்கள் ஒரு கூட்டா சேர்ந்து இந்த டிரான்சிஸ்டரை கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, இப்போ சந்தை விலையில ஒரு டிரான்சிஸ்டரோட விலை என்ன இருக்கோ அதை தாண்டி இவங்க 30 to 60% ஹையா வச்சிருக்காங்க. அதாவது கொடுத்த அந்த 30 நிறுவனங்களும் 30 to 60% ஹையா தான் வச்சிருக்காங்க. அதனால தமிழக அரசுக்கு 397 கோடி இழப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம மாநில அளவுல விசாரிக்கும் போது லோக் ஆயுக்தா மூலமா விசாரிப்போம். அந்த லோக் ஆயுக்தா மூலமா விசாரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய உண்மைகளை கொண்டுட்டு வர முடியல, எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க அப்படின்றதுனால இந்த விசாரணை சிபிஐக்கு அனுப்பியிருக்காங்க. இதை சிபிஐ இன்னும் 2 வீக்ஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி கிளியரான ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எதை நம்ம கொள்முதல் செஞ்சதுல இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மின்மாற்றிகள் எதுக்காக அப்படின்னா டான்ஜெட்கோக்கு வழங்குறதுக்காக 45,800 மின்மாற்றிகளை கொள்முதல் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா, இரவில் மேகக்கூட்டத்தை படம் பிடிக்கும் திருஷ்டி என்கின்ற செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பிய இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேலக்ஸ் ஐ அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் இரவில் மேக கூட்டத்தையே படம் பிடிக்கிற திருஷ்டி என்கின்ற செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. அடுத்து, டென்மார்க்கில் நடைபெற்ற தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் தொடரில் இந்திய அணி எந்த பதக்கத்தை வென்றது? தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் தொடரில் இந்திய அணி வெண்கல பதக்கத்தை வென்றிருக்காங்க. அடுத்து, நிதி ஆயோக்கின் புதிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவரின் பெயர் என்ன? அசோக் குமார் லஹிரி அப்படின்றவர்
அப்படின்றவர் தான் வந்து நிதி ஆயோக்கோட புதிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. நிதி ஆயோக்குடைய முதல் துணைத் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த் பனகாரியா. இந்த நிதி ஆயோக் அப்படின்றது திட்டக்குழுவுக்கு மாற்றாக 2015 ஜனவரி 1 வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இந்த நிதி ஆயோக்கோட தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமரா இருக்கவங்க தான் வந்து அதனுடைய தலைவரா இருப்பாங்க. துணைத் தலைவர் மட்டும் இப்ப யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அசோக் குமார் லஹிரி அப்படின்றவங்களை நியமிச்சிருக்காங்க. அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நபர்களாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 38 நபர்களா உயர்த்துறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா 2019 தான் 31 34 உயர்த்தினாங்க. இப்ப தற்போது மே 2026 பார்த்தோம்னா 34 38 உயர்த்துறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது எந்த விதியின் படி அப்படின்னு பார்த்தோம்னா 124 சப்டிவிஷன் 1 படி தான் வந்து இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை வந்து உயர்த்தி இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சர்வதேச T20 அணிகள் தரவரிசை பட்டியலை ICC வெளியிட்டது. இதில் எந்த அணி முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அணி தான் தக்க வச்சிருக்காங்க. 3 முறை சாம்பியனான இந்திய அணி கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றிருந்தது. 3வது முறையாக கோப்பையை வென்ற முதல் அணி என்ற சாதனையையும் படைத்தது. இதன் மூலம் T20 உலகக்கோப்பை வரலாற்றில் சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்ட முதல் அணி என்ற சாதனையை இந்தியா படைத்திருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா புலிட்சர் பரிசு பெற்ற இந்திய செய்தியாளர்கள் இருவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்த் ஆர்கே, சுபர்ணா சர்மா அப்படின்ற 2 பேர் தான் வந்து புலிட்சர் பரிசு வந்து பெற்றிருக்காங்க. இது என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க செய்தியாளர் ஜோசப் புலிட்சர் நினைவாக அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகம் சார்பில் ஆண்டுதோறும் இப்பரிசு வந்து வழங்கப்படுகிறது. அதுல வந்து எதுக்காக வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதழியல், இலக்கியம் உள்ளிட்ட துறைகள்ல சாதனை படைச்சவங்களுக்கு வழங்குறாங்க. அதுல இந்திய செய்தியாளர்கள் 2 பேர் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி தொடர்பாக டிராஃப்ட் 2 அப்படின்ற ஒரு இதுவை வந்து டிராஃப்ட் 2 அப்படின்ற ஒரு குறும்படத்தை வந்து வெளியிட்டதுனால இவங்களுக்கு வந்து புலிட்சர் பரிசு வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கரிபியன் நாடுகளுக்கான வர்த்தக நுழைவாயிலாக எது திகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜமைக்கா அப்படின்ற ஒரு இதுதான் வந்து பார்த்தோம்னா கரிபியன் நாடுகளுக்கான வர்த்தக நுழைவாயிலாக திகழ்கிறது. டிஜிட்டல் பரிமாற்றம், கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஆகிய துறைகளில் புதுசாக வந்து இந்தியாவும் ஜமைக்காவும் வந்து பார்த்தோம்னா ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை வந்து நிறைவேற்றணும், நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும்னா என்னென்ன சாத்தியக்கூறுகள்லாம் நம்ம வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்காக 9 நாட்களுக்கு வந்து அதாவது வந்து பார்த்தோம்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அங்க பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதனால அந்த ஒப்பந்தத்துக்கு ரிலேட்டடா நம்ம என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு இதுல வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதாவது வந்து ஜெய்சங்கர் அவங்க வந்து பார்த்தோம்னா 9 நாள் பயணமாக ஜமைக்காக்கு போயிருக்காங்க. அவர் வந்து எதுல நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஒப்பந்தம்லாம் கையெழுத்து ஆயிடுச்சு, இப்போ இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து வியூ பண்றதுக்காக தான் வந்து அங்க போயிருக்காங்க. எந்தெந்த துறையில அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் பரிமாற்றம், கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஆகிய துறைகள்ல. அதே மாதிரி அவங்க நாடு வந்து புயலால பாதிக்கப்பட்டதுனால அந்த நாட்டுக்கு வந்து நம்ம நிறைய பொருட்கள்லாம் வந்து அனுப்பி வச்சிருந்தோம். அதே மாதிரி அவங்க வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 2028-29 காலகட்டத்திற்கு இந்தியா தற்காலிக உறுப்பினராக ஜமைக்கா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு வேட்பாளர் அதிகபட்சம் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட அனுமதிக்கப்படுகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா 2 தொகுதிகளில் போட்டியிட அனுமதிக்கப்படுகிறார். 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 2 தொகுதிகளில் அவங்க போட்டியிடலாம். சப்போஸ் இப்போ 2 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க, அந்த 2 தொகுதிகளுமே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 70 படி 2லும் வெற்றி பெற்றால் ஏதாவது ஒரு தொகுதியை மட்டும் தக்க வைத்துக் கொண்டு மற்றொன்றை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது வந்து 14, அதாவது இப்ப தேர்தல் வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப 2 இடத்துலயுமே வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துக்கு 14 நாட்களுக்குள்ள அவங்க வந்து முடிவு எடுக்கணும். ஏதாவது எந்த தொகுதியை மட்டும் நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு தொகுதியில வந்து ராஜினாமா பண்ணிடணும். அப்போ ஒரு தொகுதியில வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க, அந்த தொகுதியில வந்து பை எலெக்ஷன் நடக்கும், அதாவது இடைத்தேர்தல் நடக்கும். அது வந்து பார்த்தோம்னா 6 மாசத்துக்குள்ள கண்டக்ட் பண்ணுவாங்க. இதற்கான செலவை வந்து பார்த்தோம்னா இப்போ எந்த ஒரு வேட்பாளர் வந்து 2 தொகுதியில் வந்து நின்று இருக்காரோ அவரே தான் வந்து செலவை ஏற்றுக்கணும்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. தற்போது வந்து பார்த்தோம்னா அதுக்கான செலவை வந்து தேர்தல் ஆணையமே ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.